இரண்டாவது கட்டம், ஒன்று நீதி அநீதி சம்பந்தமாக நான் செய்த விஷயம், இதற்கான அதாவது இஸ்லாமிய சமுதாயம் எதிர்பார்க்க வேண்டிய வழிமுறை என்ன என்று சொன்னேன். என்ன வழிமுறைகள் என்று சொல்லவில்லை, அதாவது வழிமுறை எங்கே திரும்ப வேண்டும் என்று சொன்னேன். இரண்டாவது விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், இந்த உலக மகா யுத்தங்கள் நடப்பதற்கு முன்னால், வேர்ல்டு வார் நடப்பதற்கு முன்னால் நீங்கள் பார்க்க வேண்டும், இந்த உலகத்திலே மன்னர் என்ன மார்க்கத்திலே இருக்கிறாரோ அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய குடிமகனுக்கு மட்டும்தான் இந்த உலகத்திலே உரிமை இருந்தது. மற்றபடி இஸ்லாமிய ஆட்சியை தவிர்த்து மற்றபடி எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹு தாலா ஹுக்கும் என்பதை விட அல்லாஹு தாலா ஃபி தீனில் மலிக், மன்னருடைய ஆட்சி என்பதை மன்னருடைய மார்க்கம் என்று தான் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், குர்ஆனில் யூஸ் பண்ணுறான். நாங்கள் பார்க்கிறோம் ஜுரை, அதாவது அந்த புரூஜ், சூரத்துல் புரூஜ், அவர் அஸ்ஹாபுல் உக்தூத், கிடங்குவாசிகள் என்று சொல்கிறோமே, அவர்களுடைய அந்த மன்னர் அவர்களை எல்லாம் நெருப்பில் போட்டான்னு பார்க்குறோம். அவர்கள் ஆட்சிக்கு முரண்படலை, சட்டத்துக்கு முரண்படலை, ஆட்சியை கேட்கல. எதற்காக வேண்டி போட்டாங்க நெருப்பில்? வேறு மார்க்கத்தில் இருந்ததனால், மன்னரை என்னது கடவுளாக எடுக்காதனால். இப்படி ஒரு அநியாயமான உலகம் தான் இருந்தது. ஃபிரௌன் ஆட்சியை எடுங்க, ஃபிரௌன் ஆட்சியில் இன்னொரு மார்க்கத்தை தேர்வு செய்தனால தான் என்ன செஞ்சான், ஃபிரௌன் எதிர்த்தான். அப்போ உலக வரலாற்றில் இந்த உலக மகா யுத்தம் நடப்பதற்கு முன்னெல்லாம் எப்படி இருந்தது தெரியுமா? மன்னர் என்ன மார்க்கமோ அந்த மார்க்கத்துக்கு எதிராக ஏதாவது மார்க்கம் உலகத்தில் வந்துச்சுன்னு சொன்னால் அதை என்ன செய்வாங்க, எதிர்ப்பார்கள், அழித்தொழிப்பார்கள். அப்படி இருப்பவர்கள் நிறைய அநியாயத்துக்குள்ளாகுவார்கள். இந்த நிலைமை தான் இருந்தது. ஆனால் இந்த நிலைமை ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. காரணம், அவரவர்கள் அந்தந்த நாட்டுக்குள்ள சண்டை பிடிச்சிக்கினாங்க, பிரச்சனை பட்டுக்கினாங்க, வெட்டி கண்டார்கள் இருந்தது. ஆனால் அணு ஆயுதம் கண்டுபிடிக்கப்பட்டு, மீடியாக்கள் வளர்ந்து, விமானங்கள் வளர்ந்து, பெரிய டெக்னாலஜிகள்லாம் வளர்ந்த பின்னால் நடந்த முதல் யுத்தம் உலக மகா யுத்தம். முதல் உலக மகா யுத்தத்தில் தான் இந்த நவீன கருவிகளுடைய பயன்பாடு யுத்தத்தில் வந்தால் உலகம் எத்தனை நஷ்டங்களை சந்திக்கும் என்பதை அவர்கள் என்ன செய்தார்கள், உணர்ந்து கொண்டார்கள். கூலிப்படைகள் மூலம் யுத்தங்கள் நடந்திருக்கின்றன. ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு கூலிப்படைகளை அனுப்பி உதவி செய்திருக்கின்றன. ஆனால் 30 நாடுகள் ஒரு அணியில், இன்னொரு 30 நாடுகள் இன்னொரு அணியில் நின்று, ஒரு கண்டத்தில் அந்த நாடு இருக்கிறது, இன்னொரு கண்டத்தில் இன்னொரு நாடு இருக்கிறது, இரண்டு நாடும் என்ன செய்கிறது, டெக்னாலஜிகள் மூலம் தொடர்பு கொண்டு, எப்படியோ ஒரு மீடியா மூலம் தொடர்பு கொண்டு, அல்லது நவீன ரக ஆயுதங்களை பயன்படுத்தி நடக்கிற யுத்தம் இருக்கிறது. இந்த மாதிரியான பயன்பாடுகளின் மூலம் உலகம் ஒரு விஷயத்தை உணர்ந்து கொண்டது. இந்த இரண்டு உலக மகா யுத்தத்திலும் பல கோடான கோடி மக்கள் உயிரிழந்தார்கள், பல கோடான கோடி மக்கள் உயர்ந்திருந்தார்கள். ஹிரோஷிமா எங்களுக்கு பெரிய ஒரு ஆதாரம். இந்த உயிரிழப்புக்கு பின்னால் உலக நாடுகள் எல்லாம் ஒரு விஷயத்தை உணர்ந்தன. என்ன தெரியுமா? அவரவர்களுடைய சுதந்திரம், அவரவர்களுடைய நிம்மதி, அவரவர்களுடைய பாதுகாப்பு, அவரவர்களுடைய மார்க்கம் நாம் அவரவர்களுக்கு கொடுத்தால் மட்டும்தான் இந்த உலகத்துடைய நிம்மதியை என்ன செய்யலாம், கடைபிடிக்கலாம். அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஐக்கிய நாடுகள் சபை. இந்த உணர்வுக்கு பின்னால் எழுந்ததுதான் ஐக்கிய நாடுகள் சபை என்பது. அது இன்றைக்கு இலக்கு வேற எங்கே போகுது, அது வேற. ஐக்கிய நாடு சபை என்று எழுந்தது. அது உருவாகி என்னதுக்கு தெரியுமா? அமைதி, ஒரு நாட்டில் நீ தலையிடக்கூடாது, அவனோட சுதந்திரம், அவனது இது. இந்த சட்டம் வந்துதான் உலகத்திலே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எங்கே சுதந்திரம் வழங்கப்படுகிறதோ, எங்கே நீதி வழங்கப்படுகிறதோ அந்த நேரத்தில் வளர்கின்ற ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். சுதந்திரமும் நீதியும் வழங்கப்பட்டு விட்டால் நீங்க சுதந்திரமா பேசலாம், நீங்கள் சுதந்திரமா உங்களோட கருத்தை சொல்லலாம் என்று வழங்கப்பட்டால் உடனடியாக வேகமாக வளர்கின்ற மார்க்கம் எது? இஸ்லாம் தான். அவர்கள் இதை முடிவெடுக்கின்ற பொழுது இதை பற்றி பெரிதாக சிந்திக்கவில்லை. ஆனால் இரண்டாம் உலக மகா யுத்தங்கள்லாம் பின்னால இந்த மாதிரி ஒரு நல்ல முடிவோடு உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் மிக வேகமாக இஸ்லாம் வளர்ந்தது. ஏன்? கருத்து சுதந்திரம் வழங்கப்பட்டாச்சு, பேச்சு சுதந்திரம் வழங்கப்பட்டாச்சு, மீடியா சுதந்திரம் வழங்கப்பட்டாச்சு, எழுதலாம் பேசலாம் என்று வழங்கப்பட்டாச்சு. அன்புள்ள சகோதரர்களை, வழங்கப்பட்ட பின்னால் இஸ்லாம் வேகமாக வளர ஆரம்பித்தது. எழுத்துக்கள் நிறைய வளர ஆரம்பித்தன, பரவ ஆரம்பித்தன, மீடியாக்கள் முழுவதும் இஸ்லாமிய பேச்சுக்கள் ஆரம்பித்தன. அப்பொழுது யோசிக்க ஆரம்பித்தார்கள், நாம் எதற்கோ இந்த பாதுகாப்பை உருவாக்கினோம், ஆனால் விளைவு என்னமோ நடந்து கொண்டிருக்கிறது, விளைவு என்னமோ நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக அடுத்த வரி அவர்கள் போட்டதுதான் தீவிரவாதம். இஸ்லாமிய சமுதாயத்தை, இந்த வளர்ச்சியை, இந்த ஒற்றுமையையும் வைத்துக்கொண்டு தனியாக இஸ்லாத்தையும் தடுக்கவும் வேண்டும், இஸ்லாத்தை தடுக்கவும் வேண்டும், இந்த ஐக்கியத்தை பாதுகாக்கவும் வேண்டும். இந்த இரண்டு கடையில் நம்மளுக்கு கிடைத்த ஒரே வழி என்ன? தீவிரவாதம், டெரரிசம். இந்த சிந்தனையை போட்டார்கள். எங்கெல்லாம் இஸ்லாம் பேசப்படுகிறதோ, எங்கெல்லாம் இஸ்லாத்துடைய அடிப்படை விஷயங்கள் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் என்ன பேச்சு? டெரரிசம், தீவிரவாதம். இது இங்கே போகிறது, இந்த குண்டோடு சம்பந்தப்பட்டது. பெரிய ஒரு நிகழ்வை ஏற்படுத்திட்டாங்க பார்த்தீங்களா? அந்த நிகழ்வுக்கு பின்னால எது நடந்த, யாரோ ஒரு ஆள் ஹிஜாப் போடுறான், அந்த ஹிஜாபுக்கு என்ன சம்பந்தம்? 110 மாடிக்கு சம்பந்தம் இருக்குது. ஹிஜாப் போட்டு ஃபேஸ் கவர் பண்ணிட்டாலே தீவிரவாதம், அந்த உடைச்சதுக்கு இதுக்கு என்னது சம்பந்தம் இருக்கிறது என்கின்ற அமைப்பில் என்ன செஞ்சது? எல்லாம் உருவாகிவிட்டது. இன்றைக்கு
தீவிரவாதம் என்கின்ற பகுதி என்ன செய்கிற ஆரம்பிக்கிறது. இப்போ என்ன மூன்றாவது விஷயம் நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நாமெல்லாம் இந்த ஐக்கியம் ஏற்பட்ட பின்னால் அதிகமானவர்கள் அதுக்கு பின்னால் பிறந்தவர்கள். இந்த ஐக்கியம் ஏற்பட்ட பின்னால் பிறந்தவர்கள். நாம் கண்ட உலகம் சுதந்திர உலகம். நாம் கண்ட உலகம் எல்லா கருத்தையும் பேசலாம் என்ற உலகத்தில் நம்ம பிறந்தோம். அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே ஒரு அநியாயம் நடந்தாலும், ஒரு சுதந்திர இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக ஒரு சின்ன ஒரு எதிர்ப்பு நடந்தாலும் எமக்கு ஏதோ ஒன்று பறிக்கப்படுவது போன்ற உணர்வு எமக்கு என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்திய ஒரு சின்ன ஒரு பாதுகாப்பு இது. உண்மை என்னவென்று சொன்னால், இஸ்லாத்துக்குரிய எதிர்ப்பு என்பது முதல் உலக மகா யுத்தம் நடக்க முன்னால் எப்படி இருந்ததோ அதுதான் இஸ்லாத்துக்குரிய எதிர்ப்பு. இஸ்லாம் என்று பேசப்பட்டால் உயிர் போகும். இஸ்லாம் என்று பேசப்பட்டால் இந்த உலகத்திலே ஆட்சியாளர்களுக்கெல்லாம் என்ன செய்யும், அது மிகப்பெரிய பிரச்சனையான ஒரு அம்சம். இந்த உலகத்திலே நீதியில் இருக்கக்கூடிய அதாவது ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அது என்ன ஒரு டிஸ்டர்பான அம்சம். ஆனால் இந்த ஐக்கியம் என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்ட பின்னால் அதை அவர்களால் பகிரங்கமாக பேச முடியவில்லை, சொல்ல முடியவில்லை. கருத்து சுதந்திரம் என்ற பேரில் இஸ்லாம் என்ன செய்கிறது, வளர்ந்து கொண்டு போகிறது. இதை தடுப்பதற்கு தீவிரவாதம் என்ற பேரில் என்ன செய்யறாங்க, தடுத்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இஸ்லாத்துக்கு எதிரான எதிர்ப்பு என்பது இதற்கு பின்னால் அதிகமாகுமே தவிர குறையாது. புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, இதற்கு பின்னால் அதிகமாகுமே தவிர ஒரு நாளும் குறையாது இஸ்லாத்துக்கு பின்னால். ஏனென்றால் இவர்கள் வழங்கிய சுதந்திரத்தால் இஸ்லாம் வளர்ந்தது. இஸ்லாம் வளர்ந்தால் எதிர்ப்பு வளர்ந்தே ஆகும். எப்படி சொன்னார்கள் வரக்கத் இப்னு நௌஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? நீ கொண்டு வந்ததை போன்று யார் கொண்டு வந்தாலும் அவருக்கு அநியாயங்கள், தொந்தரவுகள், கஷ்டங்களை இந்த சமுதாயம் கொடுக்காமல் விட்டது கிடையாது. அப்படி என்றால் நாங்கள் கண்ட அமைதி இருக்கிறதே, அதை இந்த சுதந்திரத்திலே நாம் வளர்ந்து விட்டோம். இந்த இஸ்லாம் என்ன செய்கிறது, நாம் பொது பார்வையில் பார்க்கின்ற பொழுது இஸ்லாத்துடைய வளர்ச்சி அதிகம். நாம் சமுதாயமாக தேடி தேடி பார்க்கின்ற பொழுது நிறைய இஸ்லாத்துக்கு முரணானவைகள் நடந்தாலும் உலக பார்வையில் ஒரு பொதுவாக நின்று பார்க்கிறதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்திலே மிக வேகமாக பழகி வருகின்ற மார்க்கம் இஸ்லாம், இவர்கள் காட்டிய அந்த சுதந்திரத்தின் காரணமாக. எனவே இவர்கள் இப்போ நிர்பந்தத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். உலகம் அனைத்தும், ஆட்சியுள்ள அனைவரும் நிர்பந்தத்துக்குள்ளாக இருக்க என்னது, அடக்குமுறை. அடக்குமுறை என்கின்ற ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். எனவே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இப்பொழுது வந்திருக்கக்கூடிய ஆட்சியாளர் மோடி மட்டுமல்ல, இன்னொருவர் அங்கே வந்திருந்தாலும் அங்கே நடக்க போகின்ற புரோகிராம் அதுதான். அங்கே நடக்க போகின்ற திட்டங்களும் விஷயங்களும் இதுதான். நீங்கள் எந்த அளவுக்கு மார்க்கத்திலே பற்றை அதிகரிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு தீனோடு உள்ள தொடர்பை அதிகரிக்கிறீர்களோ, அஷத்துன் நாசி பலாஅன் அல் அம்பியா சும்ம ஸாலிஹூன் சும்மல் அம்ஸலு ஃபல் அம்ஸல். உங்களிலே மிகவும் சோதிக்கப்படக்கூடியவர்கள் நபிமார்கள். உங்களிலே மிகவும் சோதிக்கப்படக்கூடிய நபிமார்கள், பின்னர் நல்லவர்கள், பின்னர் அவர்களைப் போல் யாரெல்லாம் வாழ வேண்டும் முயற்சிக்கிறார்களோ அவர்கள். எப்ப பிரச்சனை இல்லை தெரியுமா? நான் இஸ்லாத்தை விட்டுவிட போகிறேன், நான் ஒரு இந்திய மகனாக வாழப் போகிறேன், எனக்கு இஸ்லாம் தேவையில்லை என்று சொல்லுங்கள். உலகத்திலேயே நீங்க அந்த இடத்துல மிக பிரச்சனை குறைந்த மனிதராக என்ன செய்வீர்கள், இருப்பீர்கள். ஆனால் நான் இஸ்லாத்தை கடைபிடிப்பேன், எல்லா விஷயங்களும் எனது இஸ்லாம் இருக்கும் என்று சொல்லுங்கள், நீங்கள் மிக சோதனைக்குரிய மனிதராக என்ன செய்வீர்கள், அந்த இடத்துல இருப்பீர்கள். இதுதான் உண்மை. உலகத்திலே இடையில் வந்தது ஒரு தற்காலிக பாதுகாப்பு, உலக மகா யுத்தம் தந்த ஒரு விளைவு. இதெல்லாம் இஸ்லாத்துடைய இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக வந்த எதிர்ப்பு. இதைவிட பலமான எதிர்ப்பு தெரியுமா, பலமான எதிர்ப்பு. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 30-40 வருடங்கள் என்பது ஒரு தற்காலிக அமைதி. அன்புள்ள சகோதரர்களே, இது இரண்டாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்துக்கு எதிரான இயல்பு என்பது, அதாவது எதிர்ப்பு என்பது இயல்பானது. இஸ்லாத்துக்கு எதிரான எதிர்ப்பு என்பது இயல்பானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பாக இந்திய முஸ்லிம்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம், நீங்கள் சாதாரண சனத்தொகை அல்ல இந்தியாவில். நீங்கள் இந்தியாவிலே ஒரு சாதாரண சனத்தொகை அல்ல. ஒரு முஸ்லிம் நாடை பிரதிபலிக்கக்கூடிய 20, அதாவது அந்த இந்தோனேசியாவை நெருங்கக்கூடிய ஒரு சனத்தொகை இந்திய சனத்தொகை என்பது சிறுபான்மை அந்த நாட்டுடைய சனத்தொகையோடு ஒப்பிட்டால். ஆனால் அரபு நாடுகளோடு ஒப்பிட்டால் பெரும்பான்மை. அரபு நாடுகளோடு ஒப்பிட்டீங்கன்னு சொன்ன என்னது, அந்த இந்திய சிறுபான்மை என்பது ஒரு பெரும்பான்மை. இந்திய புள்ளிவரப்படி 13 கோடியாக இருந்தாலும் சந்தேகப்படாமல் நம்மளால் சொல்ல முடியும் 18 கோடிகளை தாண்டிய முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள், நம்மளுக்கு அடித்து சொல்ல முடியும். அன்புள்ள சகோதரர்களே, அப்படியாக இருந்தால் நாங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? எமக்கு யார் வந்தாலும் சோதனை என்பது என்னது, இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நிச்சயம். எப்போது நிச்சயம்? நாம் எந்த அளவுக்கு இஸ்லாத்திலே பற்றை கூட்டுகிறோமோ அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு இஸ்லாத்துடைய நெருக்கத்தை அதிகரிக்கிறோமோ அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ,
எந்த அளவுக்கு இலகி போகிறோமோ, ஒரு நாள் கோவிலுக்கு போவோம், ஒரு நாள் நீங்க பள்ளிக்கு வாங்க என்ற லெவலுக்கு எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பு. எந்த பாதுகாப்பு? உலகத்தில் நிம்மதி, அவர்கள் நினைக்கக்கூடிய நிம்மதி கிடைச்சிடும். எனவே யார் ஆட்சியாளர்கள் வந்தாலும் இஸ்லாமிய சமுதாயத்துக்கான எதிர்ப்பு இயல்பானது. ஆனால் எமக்கு புதிது போன்று தோன்றுவதற்கான காரணம் இடைக்கால அமைதி. இதை நீங்க நல்லா மனதுக்கு எடுங்க. இடைக்கால அமைதி என்பது என்ன செய்ய, இந்த உலக மகா யுத்தங்களுக்கு முன்னால் உள்ள முஸ்லிம் எதிர்ப்பு நிலையும் உலக மகா யுத்தத்துக்கு பின்னால் உள்ள முஸ்லிம் எதிர்ப்பு நிலையும் இப்பொழுது தீவிரவாதம் என்ற பெயரில் வரக்கூடிய முஸ்லிம் எதிர்ப்பு நிலையும், இவைகளை மனதிற்கு எடுத்து கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இது விரிவாக பேசப்பட வேண்டும். ஒரு சின்ன குழுவாக நான் என்ன செய்கிறேன், இதை உங்களுக்கு இடத்தில் சொல்லி வைக்கிறேன்.